வர இருக்கின்ற சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நீங்க சரஸ்வதி பூஜையும் அன்றைய தினம் தான் கொண்டாட போறீங்க. ஆயுத பூஜையும் ஆயுதங்களை வச்சு ஆயுத பூஜையும் அன்றைய தினம் தான் கொண்டாட போறீங்க. இதை முறைப்படி நம்ம எப்படி கொண்டாடுவது நம்ம இல்லங்கள்ல அப்படிங்கிறது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்றியமையாத ஒரு செல்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை தரக்கூடிய தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்ணக்கூடியது தான் இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் 3 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காளி, அடுத்த 3 நாட்கள் உங்களுக்கு லக்ஷ்மி, அடுத்த 3 நாட்கள் உங்களுக்கு நம்ம எந்த தொழிலில் இருக்குமோ அந்த தொழிலில் நம்ம இன்னும் நல்ல சிறந்து விளங்க, அந்த தொழிலில் நல்ல மேம்பட்டு வர, 4 பேருக்கு மதிக்கத்தட்ட ஒரு உயர்ந்த நிலையில நம்ம வரத்துக்கு அந்த தனித்தன்மை மிக முக்கியமான ஒரு 3 பொருட்கள் அன்னைக்கு பூஜையில, அந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மக்கள் பண்ணும்போது இருக்கணும் அப்படின்னா எந்த 3 பொருளை நீங்க சொல்லுவீங்க? எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நீங்க சரஸ்வதி பூஜையும் அன்றைய தினம் தான் கொண்டாட போறீங்க. ஆயுத பூஜையும் ஆயுதங்களை வச்சு ஆயுத பூஜையும் அன்றைய தினம் தான் கொண்டாட போறீங்க. இதை முறைப்படி நம்ம எப்படி கொண்டாடுவது நம்ம இல்லங்கள்ல அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க, இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்படி கொண்டாடணும் மக்கள்? ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்றியமையாத ஒரு செல்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை தரக்கூடிய தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்ணக்கூடியது தான் இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா குரு வணக்கத்தை பார்த்தா தான் அந்த பூஜையை பற்றின தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால குரு வணக்கத்தை பார்த்துடலாம். இந்த ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர் வழியில, சித்தர் வழிகாட்டுதல, குருவோட ஆசீர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி, ஸோ குரு வணக்கத்தை நம்ம பார்த்தாச்சு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த கப்பும் பெண்ணும் வாங்கியிருப்பாங்க. ஸோ மெயினாக அந்த ஆந்த கப்பை பெண்ணை அந்த பூஜையில வச்சு ஆகணும். இதனால நம்ம நிறைய பொருட்கள் இருந்தாலுமே லக்ஷ்மியோட வாகனமான ஆந்தை இரவுல விழிக்கும், பகல்ல வரங்கும், மறதியை கொடுக்க தன்மையை கொண்ட அந்த ஆந்தையோட கண்ணை யார் தொடர்ந்து பார்க்குறாங்களோ அதிர்ஷ்டம் தேடி வா. அதிர்ஷ்டகாரம்பா படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைச்சி, அதிர்ஷ்டகாரம்பா படிச்சு முடிச்சோடனே திருமணம் ஆயிடுச்சு, அதிர்ஷ்டகாரம்பா உடனே எல்லாமே நடக்குது அப்படின்னு அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த கப்பும் அந்த சில்வர் ரேப் பண்ண அந்த நம்ம எழுதுகோளும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் 3 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காளி, அடுத்த 3 நாட்கள் உங்களுக்கு லக்ஷ்மி, அடுத்த 3 நாட்கள் உங்களுக்கு சரஸ்வதி. இதுதான் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. 9 நாட்கள் கொண்டாடக்கூடியது. இந்த 9 நாட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா அந்த அம்பாளோட உபாசனையில் இருக்கவங்க ரொம்பவே பக்தி ஸ்ரத்தையா பூஜை பண்ணுவாங்க. இந்த துர்காவோட 9 வடிவங்களையும் பூஜை பண்றவங்க இருக்காங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தசமகா வித்யில இருக்கிற 10 வடிவங்களையும் பூஜை பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த சரஸ்வதி பூஜை, அது ஆயுத பூஜைன்னு ஒரு பேர் வருது. என்னன்னா, நம்ம எந்த தொழில் பண்றோமோ, இப்போ படிக்கிற பசங்களுக்கு என்ன தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கிறது தான் தொழில். அதனால புஸ்தகங்கள், அவங்களோட பேனா, நோட்டு, புஸ்தகம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு விவசாயி அப்படின்னும் பொழுது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு பூஜை பண்ணுறது, இல்லை நான் டெய்லர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டெய்லரிங்க்கு தேவையான பொருளை வச்சு பூஜை பண்ணுறது, இல்லை நான் ஒரு டிவோஷனல் ஷாப் வச்சிருக்கேன்னா அந்த டிவோஷனல் ஷாப்ல இருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு தான். அதனால நம்ம கடையில எல்லாமே வச்சு பூஜை பண்ணி தான் வரும். அந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரின்றது ஒரு எல்லாத்தோட காம்பினேஷன் தான் புவனேஸ்வரி. அதனால அந்த இடத்துல நம்ம பூஜை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எந்த தொழிலில் இருக்குமோ அந்த தொழிலில் நம்ம இன்னும் நல்ல சிறந்து விளங்க, அந்த தொழிலில் நல்ல மேம்பட்டு வர, 4 பேருக்கு மதிக்கத்தட்ட ஒரு உயர்ந்த நிலையில நம்ம வரத்துக்கு அந்த தனித்தன்மை நமக்கு வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாரும் படிச்சாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அதே நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது அது ஒரு பரபரப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே காண போயிடும். ஆமா உண்மை. ஸோ ஒரு மேரேஜ் ஆனாலே நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், வாங்கி என்ன பிரயோஜனம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றவாங்க. ஸோ இது இல்லாமல் ஒரு கம்பெனியில் போகிறோம், அதில் ஒரு ஒரு தனித்திறமையா நம்ம வர்றதுக்கு இந்த சரஸ்வதி பூஜைன்றது இன்றியமையாத ஒன்று விஷயம். குழந்தையில நம்ம அம்மா அப்பா நமக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. நம்ம வளர்ந்த குழந்தைக்கு நம்ம அப்பாவா அம்மாவா மாறும்போது நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம பூஜை பண்ணோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஃபோன் தான் இந்த இது பண்றாங்கன்னா அந்த ஃபோனை கூட வச்சு பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ சில பேர் ஆன்லைன் ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம்லாம் வச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரஜினியோட இதுல வச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம எந்த பொருள் நம்ம வாழ்க்கையை வந்து நம்மள முன்னேற்றதோ, இப்ப சில பேர் கார் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆட்டோ எல்லாமே பண்ணுவாங்க. அது ஒரு வார காலங்கள் அந்த இது பண்ணுவாங்க. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவல், பொரி, கடலை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்போ ஷாப் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆபீஸ் வச்சிருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஃபின் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு டிஃபின் பாக்ஸ் எல்லாம் கிஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாந்தமான தெய்வம் கிடையாது, ரொம்ப அக்ரெசிவான, ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம் தான் சரஸ்வதி. ஆமா. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு இடத்துல நம்ம சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், வாய் வார்த்தை தான் இருக்கும். அடுத்தது வந்து அவனை எப்படி அடிக்கலான்னு யோசனை இருக்கும். அதுக்கு அடுத்ததான் கை கலப்பு ஆகும். அதே போல அம்பாலோட 9 நாள் எடுத்தீங்கன்னா, முதல் காளி உருவத்தை காட்டு பயம் காட்டுட்டா, அடுத்தது செல்வத்தை காட்டி பயம் காட்டுறா. இதெல்லாம் வேலையா அதை உட்காந்து யோசிச்சு இவனை அடிச்சாதான் சிரிப்படணும் ஒரே போடு போட்டுறா. ஆயுதங்களை ஏந்தினவள், ஆயுதத்துக்கு அதிபதியானவள். ஏன்னா ஒரு ஆயுதம் இப்படிதான் வரணும்னு ஒருத்தன் ஸ்கெட்ச் வரைஞ்சா மட்டும்தான் அந்த ஆயுதம் யூனிக்கா மாறுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு பேனை எழுதுறோம், அந்த பேனை வந்து இப்படி இருக்கு, அப்போ நம்ம யோசிக்கிறோம் இந்த டிசைன்ல இருக்கிறதுனால இந்த பேனா எழுதல, வேற டிசைன் பண்ணுவோம், அந்த மாத்திரம் இல்லைங்களா. நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ திங்ஸ் நமக்கு வருதுன்னா அதுக்கு அதிபதி வந்து சரஸ்வதி தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாரால வந்து நீல தாரா அப்படின்னு சொல்லுவாங்க, நீல சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து எந்த துறையில இருக்குமோ அதுல டீப் நாலேஜ் கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட சிருஷ்டி ஒளியில நீல தாரா தேவி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சும் பூஜை பண்ணலாம். இப்போ தாராவோட எதுனா பார்த்தீங்கன்னா தாரே துத்தாரே தூரே அப்படிதான் அவங்களோட சிம்பிளான மந்திரம். நீல சரஸ்வதிக்கும் அந்த மாதிரி மந்திரங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறையில இருக்குமோ அந்த பொருளை நம்ம வச்சு ஆத்மாத்மா இறைவா இந்த பொருளை வச்சுதான் என் வாழ்க்கையே நல்ல நிலைக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த பொருளை நான் நீதான் அந்த பொருள் அப்படின்னு. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க. படிக்கிற பசங்களுக்கு வந்து கஷ்டம்ன்றது படிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, எழுதுறது, ஒப்பிக்கிறது, இது மட்டும்தான். நம்மள மாதிரி ஆட்களுக்கு எந்தெந்த பொருளை பூஜை பண்ணி கொடுத்தா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், எந்தெந்த தெய்வத்தை இவங்களுக்கு சொல்லணும், பார்த்து நம்ம தேடணும். குருமார்களோட அனுகிரகம் வேணும், அவங்களோட ஆசீர்வாதம் வேணும், அவங்க கிட்ட மந்திர உபதேசம். இப்ப நம்ம எல்லாம் குருவை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜையில பூஜை பண்ண குருவே அப்படின்னு பூஜை பண்ணணும், வேற என்ன பண்ற. அந்த மாதிரி அவங்களோட விருப்பமான இந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அந்த பொருட்களை வச்சு பூஜை வச்சிடலாம். இப்ப இந்த பூஜை அறையில மிக முக்கியமான ஒரு 3 பொருட்கள் அன்னைக்கு பூஜையில அந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மக்கள் பண்ணும்போது இருக்கணும் அப்படின்னா எந்த 3 பொருளை நீங்க சொல்லுவீங்க? தேன் கண்டிப்பா இருக்கணும்க்கா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கல்வியில சிறந்து விளங்குறதுக்கும் நம்ம ஞானம், அது வந்து அமிர்தம் சொல்லுவாங்க. ஸோ அமிர்தத்துக்கு ஒப்பானது தேனி. ஏன்னா ஒரு தேனி வந்து ஒரு பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை எடுத்து அதை போய் அதோட கூட்டில் இது பண்ணுது இல்லைங்களா. ஸோ அந்த தேன் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அவல், பொரி, கடலை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், பனக்கற்கண்டு போட்டு அது இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எந்த பொருள் ஆயுதமாக பயன்படுத்துகிறோமோ, புஸ்தகம், இப்போ அன்னைக்கு வந்து ஒரு புது நோட்டு, புது பெண் வாங்கி வச்ச கடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செலவை விட்டுடுவோம், வரவு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட லாபம் அப்படின்னு எழுதி ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சரஸ்வதி தேவியை மனசார வேண்டி இன்னைய நாள்ல இருந்து அடுத்த சரஸ்வதி பூஜைக்குள்ள எங்க குடும்பத்துல இருக்க பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணலாம்னா சுயநாம ஜபம் எழுதலாம், ஓம் அவங்க பெயர் போற்றின்னு எழுதலாம். ஸோ இந்த புது நோட்டு பேனா ஒண்ணு, இல்ல நம்ம சிஸ்டிவலியில ஆல்ரெடி ஆந்த கப்பு பேனா ரொம்ப சிறப்பு. அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேன் கண்டிப்பா இருக்கணும். டெய்லி 1 ஸ்பூன் மறக்காம காலையில பல் துளக்கினதுக்கு அப்புறம், குளிக்க கூட வேண்டாம், பல் துளக்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சாப்பிட சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது இந்த அவல், பொரி, கடலை, சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி அந்த அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு பூஜை பண்ணாலே சிறப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. மிக முக்கியமான 3 பொருள் என்னன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சரஸ்வதி ஆயுத பூஜை வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பூஜையாக அமையட்டும். எல்லாருக்கும் கல்வி, கேள்வி, ஞானம் வந்து கிடைக்க
கிடைக்கட்டும், படிக்கக்கூடிய எல்லா பசங்களும் படிப்பில் சிறந்து விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சிருஷ்டி ஒளி சார்பா இங்க பூஜை பண்ணும்போது உங்க எல்லாருக்கான சங்கல்பத்தையும் வச்சுக்கிறோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.